பெரியார் பகுத்தறிவாளர்ன்ட்டாங்க. சிந்திச்சார், நல்லறிவு இருந்துச்சு, இதெல்லாம் கடவுள் இல்லைன்னு சொன்னார். எது கடவுள் சிந்திக்கல, அவர் ஆதங்கத்தில் சொன்னார், அவ்வளோதான். என்ன ஆதங்கம்? இவன் கடவுள் பேரால மதத்தையும், மதத்தின் பேரால ஜாதி, ஜாதி பேரால தீண்டாமை வச்சிருக்காங்களே, இது வேண்டாம். அப்போ என்ன செய்யணும்? நேராக கொண்டு போய் கடவுள் அடிச்சுட்டா முடிஞ்சு போச்சு. கடவுள் இல்லைன்னா மதம் இல்லாமல் போயிடும், மதம் இல்லைன்னா ஜாதி இல்லாமல் போயிடும், ஜாதி இல்லைன்னா தீண்டாமை இல்லாமல் போயிடும். அப்படி போயிட்டார். ஆனால் இப்போ நம்ம சொன்னோம், இதெல்லாம் கடவுள் இல்லை, உண்மைதான். லா இலா இல்லா, லா இலா இல்லைன்னு அர்த்தம். இலாகுனா இல்லைன்னு அர்த்தம். இலாகுனா கடவுள், லா இலான்னா இல்லைன்னு அர்த்தம். இல்லைன்னா அவனை தவிர அர்த்தம். அந்த ஒருவனை தவிர. அந்த ஒருவன் யார் தான் பார்க்கணும். அந்த ஒருவன்னா அது உள்ளத்துல தான் பார்க்க முடியும். அது உணர்வாக தான் பார்க்க முடியும், உள்ளட்சத்தோடு பார்க்க முடியும். அதில் உணர்வானவன், உள்ளட்சத்துக்குரியவன், நம்பிக்கைக்குரியவன், பாதுகாப்பவன், உதவி செய்வன். இப்போ இந்த ஆன்மாவை பின்பற்ற மட்டும்தான். வழிபாடுறதுக்கெல்லாம் போகிறது இல்லை, எந்த புண்ணியம் கிடையாது. கிழக்கிலோ மேற்கிலோ உங்களுக்கு புண்ணியம் இல்லைன்ட்டான். கிழக்கிலோ மேற்கிலோ புண்ணியம் கிடையாது. எங்கே இருக்குது? உணர்வில் இருக்குங்க. புண்ணியம் எங்கே இருக்குது? இப்போ நம்மள்கிட்ட தானே. இறை நம்மளோட இருக்கான் சொல்கிறான் இல்லையா? இறை என்னோட தான்.